சென்னையில் பலத்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனால் சென்னை தியாகராய நகரில் தீபாவளி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சஞ்சீவி. நேற்று காலை முதல் சென்னையில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணத்தால் டி நகரின் நார்த் இஸ்பான் ரோடில் சாலை தேங்கி நிற்கும் அந்த காட்சியை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட சாலையிலிருந்து ஒரு அடி தூரத்திற்கு தண்ணீரானது நின்று கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இடமே ஒரு ஆறு போல காட்சி அளிக்கிறது. அதனால் சாலை நடுவே செல்லாமல், சாலை ஓரமாக செல்லாமல் வாகனங்கள் அனைத்தும் நடுவே செல்லும் காரணத்தால் இந்த இடத்தில் அதிகபட்சமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. பெரிய வாகனங்கள் மட்டுமே சாலையின் ஓரமாக செல்கிறது. சிறிய வாகனங்களை பொறுத்தவரை, குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் மற்றும் காரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் சாலையின் நடுவே செல்கிறது. அதனால் சற்று போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு தீபாவளிக்கு முந்தின நாளை பொறுத்தவரை அதாவது டி நகரில் வியாபாரம் என்பது அதிகமாக நடக்கும். ஆனால் இம்முறை மழையின் காரணமாக, குறிப்பாக இதுபோல தண்ணீர் தேங்கி நிற்கும் காரணமாக மக்களின் வரத்து குறைவாக உள்ளது என்று வியாபாரிகள் ஒரு விஷயத்தை கூறுகின்றனர். அதனால் டி நகரை பொறுத்தவரை வியாபாரம் குறைவாக உள்ளது. இதே போல மரத்தின் கிளைகள், பெரிய பெரிய மரம் கிட்டத்தட்ட சென்னையில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் விழுந்தாக கூறப்படுகிறது. அதுபோல பெரிய மரங்கள் மட்டும் இல்லாமல் இது போல சிறிய கிளைகளும் கீழே விழுந்தது. அதே போல இந்த இடத்தை பார்க்க முடிகிறது. அதே போல இந்த வீட்டின் உள் பார்த்தாலும் தென்னை மட்டம் மற்றும் தென்னையின் கிளை விழுந்துள்ளது. அதே போல சாலை ஓரம், குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தவரை சாலை மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் பிளாட்ஃபார்ம், அதாவது இந்த நடைமேடையில் எங்கு உள்ளது என்று தெரியவில்லை. அந்த காட்சி தெளிவாக பார்க்க முடியுது. இதே தெரிகிறது. அதுவரை பூராக தண்ணி உள்ளது. அதனால் நடைமேடையில் நடப்பதற்கு மக்களுக்கு சிரமமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இதே போல சைன் போர்ட்ஸ் பல இடங்களில் சென்னையில் விழுந்துள்ளது. அதனால் சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த டி நகரை பொறுத்த இந்த பகுதியில் இன்று காலை முதலே கிட்டத்தட்ட நேற்று முதல் மழை பெய்கிறது. ஆனால் மாநகராட்சி சார்பாக இன்னும் யாரும் பார்க்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். அதே போல பல இடங்களில் மழைநீர் வடிகால் துறை சார்பாக அந்த மோட்டார் வாகனம் கொண்டு தண்ணீர் அப்புறப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை அது போல ஏதும் நடக்கவில்லை என்று மக்கள் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.